இந்த வீடியோவில் HTML + டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க ஆடியன்ஸ் அதிகபட்சமாக 12-20 இருக்கிற ஆடியன்ஸாக தான் இருப்பீங்க. என்னோட டார்கெட் 12-18 இருக்கிற ஆடியன்ஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகலாம். கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சது சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் HTML தெரிஞ்சுப்போம். அப்போ தான் டியூட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் லேப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஐபேடில் தான் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லியும் தர போகிறேன். ஸோ நான் 12-18 டார்கெட் வச்சுருக்க ஆடியன்ஸ் எல்லாமே வந்து லேப் இல்லைனா கூட வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் கூட கற்றுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட டேப்லெட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்க சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டேப் அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா w3schools.com அப்படி. ஸோ நான் முழுக்க இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ரொம்ப இது ஃபுல்லாகவே இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து படித்து நம்ம கற்றுக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸாக போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடுச்சு லேர்ன் டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இது HTML, CSS, JavaScript இது மூணுமே தான் நம்மளுக்கு தேவை ஒரு வெப் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து HTML தான் கற்றுக்க போகிறேன். அதுக்காக லேர்ன் HTMLன்ற இது கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த வெப்சைட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இதில் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ஐபேட் தான் வச்சுருக்கேன், என் லேப் கிடையாது. நான் ஆனால் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்து ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போவோம். ஓகே, HTML இன்ட்ரொடக்ஷன். So HTML is the standard markup language for creating web pages. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா HTMLன்றது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ HTMLன்றது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இதை வச்சு நம்ம வந்து ஆப் டெவலப்மெண்ட் அது அப்ளிகேஷன்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் HTML? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ HTML எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து HTML. ஸோ இந்த HTML நம்மளுக்கு புரிகிற மாதிரி, அதாவது பொதுவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம பாடியே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாடியில் இருக்கிற எலும்பு தான் இந்த HTML அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து டுட்டோரியலில் வந்து இது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தான். நம்ம டுட்டோரியலில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுத்து நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தான் வந்து பேஜ் இருக்கும். ஸோ நம்ம லேப்டாப்பில் பண்ணும்போது நான் அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோன், டேப்லெட் இதெல்லாம் கற்றுக்க போகிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். ரைட், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் பேஜில் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெஃப்ட் பேஜில் தான் நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். ஸோ இங்கே ரன்னு கொடுத்தா இந்த இடத்துல வந்து நம்மளோட வெப் பேஜில் எப்படி ப்ரெசென்ட் ஆகுமோ அது ப்ரிவ்யூ வந்து இங்கே காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக் டைப் HTML இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன்டு. இப்போ டாக் டைப் HTML அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது எதை குறிக்குது, அதாவது இந்த கோடு வந்து எதை குறிக்குது அப்படின்னா HTML5. இப்போ நம்ம கற்றுக்க போகிறது HTML5 வெர்ஷன் 5. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம வந்து டுட்டோரியல் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அடுத்து இருக்கிறதெல்லாம் சொல்கிறத விட நம்ம வந்து இவங்களே ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் HTML பேஜோட ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். HTMLல நம்ம வந்து கோட்ஸ்லாம் பார்த்துருந்தோம்ல. ஸோ உங்களுக்கு சைட் பை சைட் காட்டுறேன். இப்போ வந்து இதில் இருக்கிற HTML ஹெட்டு, டைட்டில், பேஜ் டைட்டில், ஹெட்டு, பாடி இதெல்லாம் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே இருக்கிற எல்லாமே தான் இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்குள்ளே நம்ம போனோம்னா நார்மலான வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும். ஸோ இதுக்கு மேலே தான் CSS, JavaScript இதெல்லாம் வந்து கொடுத்து அதை வந்து இன்னும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு அழகு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போது இந்த டைட்டில், பேஜ் டைட்டில், ஹெட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறது வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளோட நம்ம வந்து டுட்டோரியலாக பார்க்க போகிறோம். HTMLோட இன்ட்ரொடக்ஷன் பேஜில் வந்து இந்த மாதிரி ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா
இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நம்ம எழுத போகிற கோட்ஸ்க்கான பேஜ். நம்ம வந்து அந்த டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம இங்கே கொடுக்குற கோட்ஸ் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே பேஜ் டைட்டில் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பேஜ் டைட்டில்லாம் என்னென்னா, இப்போது இந்த வெப்சைட்டே வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா w3schools.com அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்கே எடுத்துக்கிட்டோம், fb.com அப்படின்னு வந்து மேலே வந்து காமிக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த பேஜுக்கும் வந்து டைட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதை கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பேஜ் டைட்டில்ன்றதுக்கு பதிலாக tweets.com அப்படின்னு tweets.com அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எங்கேயும் ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ லேப்பில் இப்போ நம்ம பிசியில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும். நம்ம இந்த வெப்சைட்டில் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கிடையாது. அண்ட் இப்போ நம்ம வந்து பாடிக்குள்ளே பார்ப்போம். ஸோ இப்போ இந்த HTML ஹெட் அண்ட் டைட்டில் நம்ம வந்து பேஜ் டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பாடிக்குள்ளே வந்தோம்னா பாடிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹெட்டிங், பேராகிராஃப். ஸோ இதுதான் இந்த பாடிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்ற இடத்துல போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட ப்ளூடூத் கீபோர்ட்ஸ் இல்லை கீபோர்டு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது வந்து இந்த மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கிற இடத்துல போயிட்டு ஹாய் ஐ ஆம் ஃபாரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே மேலே ரன்னுன்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ நான் ரன்னுன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ எம் ஃபாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக நான் வந்து HTML புரிய வைக்கணுன்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து HTML எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சும்மாவே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு டீட்டெயிலான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது இந்த HTML, CSS, JavaScript இது மூணுத்தையும் உங்களுக்கு வந்து நான் டுட்டோரியல் வீடியோஸ் போடுறதுக்கப்புறமா நான் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர் வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணுற சிம்பிள். ஸோ இங்கே H1 அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா open/H1 அப்படின்னு H1 கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து HTML வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டுட்டோரியலில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இது நான் அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் H2ன்ற டேக் கொடுத்து நான் அதே ஹை எம் ஃபாரிஸ் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு H1க்கு பதிலாக H3ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த கோடை வந்து எழுதிட்டேன். ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிக்கும். ஹாய் ஐ எம் ஃபாரிஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் H1 டேக் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக போல்டாக இருக்குது. அடுத்து அடுத்து வரது எல்லாமே போல்டாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் சைஸும் கம்மியாகிட்டே வருது. ஸோ 6 வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹெட்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அடுத்து பேராகிராஃப் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு வெப்சைட் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு வெப்சைட் நம்ம ஒரு வெப்சைட் போனோம்னா அங்கே வந்து இதே மாதிரி தான் ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வந்து பேராகிராஃப் ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு எல்லாமே இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி youtube.com போய்க்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் சர்ச்சில் போயிட்டு என்னோடய ஒரு சேனலை வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன், வித் ஃபாரிஸ். ஸோ இப்போ என்னோடய சேனலை வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண என்னோடய சேனல் வந்துடுச்சு. நான் அதுக்குள்ளே போய்கிட்டு அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பேராகிராஃபாக நான் வந்து எழுத போகிறேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பேராகிராஃப் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய பேராகிராஃப். ஸோ இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
பேராகிராஃப்ன்ற இடத்துல போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா நான் எழுதின பேராகிராஃப் இங்கே வந்து அழகாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். அழகாகவே இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு வந்து எனக்கு கேப் தேவைப்படும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒட்டி எழுதியிருக்கு, ரொம்ப வந்து ஒட்டி இருக்குது. ஸோ இப்போ சில இடத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இடத்துல இப்போ சேனல் அப்படின்ற இடத்துல வந்து எனக்கு வந்து ஒட்டி இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு இது கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு ரன் பண்ணோன்னா இங்கே வந்து எதுவுமே மாறாது. ஏன்னா வந்து இந்த ஸோ நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், நார்மலான டெக்ஸ்ட் மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பேராகிராஃபோட ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்குது. இதே மாதிரி நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் டேக் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா BR அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து சேனலுக்கு அப்புறம் தனி ஸ்பேஸ் விட்டு கீழே வந்து தேங்க்யூ வெரிவன் அப்படின்னு வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இன்னுமே எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா இதே மாதிரி நான் திருப்பி வந்து BR அப்படின்னு கொடுத்துட்றேன். BR இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸ் ஆகுது. ஸோ இந்த BR கொடுக்கும்போது நம்மளுக்கு க்ளோஸ் டேக் கொடுக்க தேவை கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் BRன்னு கொடுத்தாலே எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேராகிராஃப் கொடுத்தோம்னா பேராகிராஃப் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் டேக்கை வந்து இந்த இடத்துலையே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் எழுத மூலம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிக் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து செக் அவுட் யுவர் சேனல் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த ரிலாக்ஸ் வித் ஃபாரிஸ் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் க்ளோஸ், அப்புறம் லாஸ்ட்டில் போயிட்டு ஓப்பன்/A க்ளோஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அந்த க்ளோஸ் டேக்குக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து href ஈக்குவல் சைன் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன லிங்க்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய சேனலோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டருக்குள்ளே போயிட்டு அந்த href டபுள் கோட்ஸ் கொடுத்துல அந்த hrefன்னு கொடுத்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சேனலோட URL வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தோன்னா இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது ரிலாக்ஸ் வித் ஃபாரிஸ் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ப்ளூ கலரில் மாறி இருக்குது, கீழே ஒரு அண்டர்லைன் கூட வந்துருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகி என்னோடய சேனலுக்குள்ளே வந்து இது கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் அண்ட் நிறைய எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்த எபிசோடில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இது போல் நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து வீடியோஸ் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.